ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலை மிட்டாய், வேர்க்கடலை பருப்பி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பவுல் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது வறுத்துட்டேன். இதை வறுத்து நல்லா க்ளீன் பண்ணி இப்போது அதை ரெண்டு ரெண்டாக உடச்சி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன். இப்போது இது ஒரு வானல் வச்சு இந்த வெல்லத்தை அதில் சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு ஒரு பட்டர் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இல்லைன்னா நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நெய் தடவியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெள்ளை பாகு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை நான் எடுத்து வடிகட்டியே எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா இதில் கல், மண், தூசி எல்லாம் இருக்கும். அதனால் இப்போ நம்ம முன்னாடியே இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வானலை கழுவிட்டு நான் இதையே வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இல்லை எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். இப்போ மறுபடியும் இந்த பாகை இந்த வானலில் ஊற்றி மறுபடியும் காய்ச்ச போகிறோம். இதில் எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதில் ஊற்றிக்கிறேன் மறுபடியும். இப்போ வெள்ளை பாகு நல்லா கொதிக்குது. நம்ம ஒரு கம்பி பதம் அதெல்லாம் சொல்லுவோம், அது மாதிரி இல்லாமல் இது அதை விட ஜாஸ்தியாக இது பாகு எடுக்க வேண்டியது வரும். இப்போ எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். இது மாதிரி இருக்கக்கூடாது. இது வெள்ளைப்பாகு உருட்டுற பதம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இல்லாமல் உடையிற பதம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு எடுத்து நம்ம உடைக்கும் போது உடையிற பதம் இருக்கணும். அப்போ நம்ம வேர்க்கடலை சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். சிம்மிலே வச்சுக்கோங்க, அடி பிடிச்ச ஸ்மெல் வரும். அதனால் இதை பார்த்து பக்குவமாக கிளறி எடுக்கணும். கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க போகிறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். இப்பயும் பாருங்கள், அந்த அளவுக்கு வரல. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இது மாதிரி உடையிற பதத்துக்கு இருக்கணும். இப்போ வேர்க்கடலை சேர்த்தோம்னா இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இப்போ நான் அதுக்காக தனியாக பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டர் பேப்பரில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே விட்டுட்டோம்னா கெட்டி ஆகிடும். இப்போது இது மாதிரி நல்லா கிளறி நல்லா ஈவனாக நல்லா பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி நல்லா ஈவனாக இருக்கணும். இப்போ நான் இதை எடுத்து இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன்.
இப்போ மாற்றிட்டேன், அந்த பேப்பரையும் எடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்லைஸாக இதை நான் கட் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிட்டோம்னா ஷேப் கரெக்டாக வரும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஆறுனா பர்ஃபி நமக்கு ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே வீட்டிலேயே ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.